Hi bro, welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஒரு சில ரா மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்க்கலாம். ஒரு கம்பெனியின் அவுட்புட் அடுத்த கம்பெனிக்கு இன்புட்டாக இருக்கும். அதாவது ரா மெட்டீரியலாக இருக்கும் இந்த காட்டனை பாருங்கள். இது ஒரு ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் ஏ என்ற கம்பெனிக்கு இன்புட்டு. இந்த இன்புட்டை நூலாக மாற்றுவாங்க. நூல் ஒரு ஃபினிஷிங் கூட்ஸு. இந்த ஃபினிஷிங் கூட்ஸை பி என்ற கம்பெனிக்கு ரா மெட்டீரியல். பி என்ற கம்பெனி நூலை துணியாக நெய்வாங்க. நெய்யப்பட்ட இந்த துணி சி என்ற கம்பெனிக்கு ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கும். இந்த சி என்ற கம்பெனி ஒரு சில டிசைனிங்கு, எம்ப்ராய்டிங்கு போன்ற ஒரு சில அடிஷ்னல் வேல்யூ ஆட் பண்ணி அதை மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணிவிடுவாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு பொருளை அப்படியே பயன்படுத்தும் போது அது ஃபினிஷிங் கூட்ஸு. ஒரு பொருளில் சம் வேல்யூ ஆட் பண்ணி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இருந்தால் அந்த பொருள் ரா மெட்டீரியல். இப்போது நம்ம சிஎன்சி மிஷினில் பயன்படுத்துகின்ற ஒரு சில ரா மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம். நம்பர் 1 காப்பர். காப்பர் நம்ம வீட்டில் ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, அது காப்பரில் தான் செய்யப்பட்டது. அதே போல் ஒரு சில பொருட்களும் நம் வீட்டு கிச்சனில் காப்பரில் செய்யப்பட்ட பொருட்களும் இருக்கும். அந்த காலத்து காயினும் ஒரு சிலது காப்பரில் இருக்கும் ஒரு சிலர் வீட்டில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலுமினியம். நம்ம வீட்டில் ஒரு சில பாத்திரங்கள் அலுமினியத்தால் செய்யப்பட்டது. நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, டின்னு, அதுவும் அலுமினியத்தில் தான் செய்யப்பட்டது. நம்பர் 3 எம்எஸ் மெட்டீரியல். நம்ம ரயில்வே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அது எம்எஸ்ஆல் தான் செய்யப்பட்டது. நம்ம மிஷின் அதிகபட்சம் எம்எஸ்ஆல் மெட்டீரியல் செய்யப்பட்டதாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற சுத்தியும் சரி, இது போன்ற பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிற கேட்டும் சரி, ஜன்னலும் சரி, இதெல்லாம் ஒரு எம்எஸ் மெட்டீரியல். அதுக்கடுத்தது எஸ்எஸ் மெட்டீரியல். நம்ம வீட்டில் இருக்க ஒரு சில பாத்திரங்கள் எஸ்எஸ் மெட்டீரியலாக செய்யப்பட்டது. அதுக்கடுத்ததாக பிராஸ் மெட்டீரியல். ஒரு சில வீட்டில் டேப் இருக்கும், அந்த டேப் பிராஸில் செய்யப்பட்டது இருக்கும். அப்புறமா கோயிலில் மணி பார்த்தீங்களா, அதுவும் பிராஸில் செய்யப்பட்டது தான். நம்ம வீட்டு பூஜை அறை கூட இருக்கும். அந்த இதெல்லாம் விளக்கு அதெல்லாம் ஒரு சிலர் பிராஸில் வச்சுருப்பாங்க. அப்புறமா டோர் திறக்கிறதுக்கு அந்த கைப்பிடி பிராஸில் செஞ்சுருப்பாங்க. ஒரு சில பீரோ கூட ஹேண்டில் பிராஸில் செய்யப்பட்டதாக இருக்கும். அதே போல் நம்ம சிஎன்சியில் பயன்படுத்துகின்ற பல மெட்டீரியல் இருக்குது. அதில் நைலான், பீக்கு, அது போன்ற ஒரு சில மெட்டீரியலும் பயன்படுத்துகிறாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.